மணி பிளான்ட் அதாவது போத்தோஸ் எல்லா இடமும் ஈஸியாக கிடைக்கும். எல்லாரும் விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு செடி இது. இது வீட்டுக்குள்ளே பால்கனிலலாம் ரொம்ப அழகாக வளரும். காற்றில் உள்ள நச்சு பொருட்களை தான் உள்ளே இழுத்து ஆக்சிஜனை பகல் நேரத்தில் வெளியே விடும். இது பொதுவாக கொடி மாதிரி வளரக்கூடியது, அதாவது கிளைம்பர் மாதிரி. இதை நம்ம லாங் ஸ்டெம்மாக வெட்டி நட்டு வச்சோன்னு சொன்னால் இப்படி ஹேங் பண்ணி வளரும். இனி பாட்டிலில் தண்ணியிலலாம் போட்டு நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கும் இந்த மாதிரி லாங் பீஸாக எடுத்து நட்டு வைக்கணும். கிச்சன்லலாம் வைக்கலாம். இது டேபிள் மேலே, கம்ப்யூட்டர் டேபிள் மேலே, ஸ்டடி டேபிள் மேலெல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. காற்றை மட்டும் சுத்தப்படுத்துறதோட தொடர்ச்சியாக வேலை செய்கிறதுனால ஏற்படுகிற அந்த கண் எரிச்சலையும் இந்த போத்தோஸ் போக்கும். அப்படி டேபிள் மேலே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடர்த்தியாக புஷியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு எப்படி நடணுங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது பொதுவாகவே மணி பிளான்ட்டை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு இலையும் இலைக்கு அடியில் அந்த இலை இருக்கக்கூடிய இடம் லீஃப் நோடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடியில் இருந்து வேர் வரும். அதனால் இந்த மாதிரி லீஃப் நோடோடு அந்த தண்டு பகுதியை சேர்த்து இப்படி ஒரு இலையாக அந்த தண்டோடு சேர்த்து கட் பண்ணி நம்ம மண்ணில் பக்கத்தில் நட்டு வைக்கணும். அப்படி நட்டு வச்சோன்னு சொன்னால் ஒரே வாரத்தில் அழகாக சூப்பராக அந்த மாதிரி அடர்த்தியான ஒரு செடி ரெடி ஆயிரும். இது வீட்டுக்குள்ளே லிவிங் ரூம், பெட்ரூம், பால்கனி எல்லா இடமுமே இது வளரும். ஆனால் சுவர் ஓரம் மட்டும் வச்சிடக்கூடாது. சுவரை பிடிச்சி ஏறி விளையாடுறது இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சுவர் தான் நமக்கு ஸ்பாயில் ஆகும். தண்ணி அப்பப்போ இது ட்ரை ஆனால் தண்ணி ஊற்றணும் பார்த்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.